வணக்கம் மக்களே, ஊர் என்ன சொல்லுது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் நம்ம பேச போற படம் நம்ம கவின் நடிச்ச கிஸ் திரைப்படம். இந்த படம் வெளிவந்ததிலிருந்து மக்களோட எதிர்வினைகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா பலரும் கண்ணிலிருந்து நீர் வர அழகா சொன்னாங்க. முதல்ல நல்லா இருக்குன்னு சொன்னவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம். பல காதலர்கள் காதலிக்கிறவங்க நிச்சயமா இந்த படத்தை விரும்புவாங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். கவின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு பலரும் பாராட்டி இருக்காங்க. சதீஷ் மாஸ்டரோட இயக்கம் பத்தி ஃபேண்டாஸ்டிக் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. கவின் மற்றும் குழுவோட நடிப்பு அட்டகாசம்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுல ஒண்ணும் இல்ல கீழே போற்று அப்படின்னு படத்துல இருந்த ஒரு வசனத்தையே சொல்லி தரமான படம்னு புகழ்ந்திருக்காங்க. விடிவி கணேஷின் காமெடி வெடிச்சிருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. இது குட் காமெடி மூவின்னு பலரும் சொல்லி இருக்காங்க. தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம்னு உறுதியா சொல்லி இருக்காங்க. கவின் தான் இந்த படத்தோட ஸ்டார்னு ஒருத்தர் அவருக்கு கிரீடமே சூட்டி இருக்கார். ஃபீல் குட் லவ் மூவின்னு சில பேர் மனசுக்கு நெருக்கமா சொல்லியிருக்காங்க. படம் ஆரம்பத்தில் கொஞ்சம் மெதுவாக போனாலும் இரண்டாவது பாதி முழுக்க ஜாலியா இருந்துச்சு. கதையின் உச்சம் பிரமாதம்னு சொல்லியிருக்காங்க. கிளைமாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு காதல் கடிதமே வரைந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான ரொமான்டிக் காமெடி படம்னு ஒருத்தர் புகழ்ந்திருக்காரு. நாய் காட்சி தன்னை அழ வச்சிடுச்சுன்னு சென்டிமெண்டா ஒருத்தர் சொல்லியிருக்கார். காமெடி மற்றும் பொழுதுபோக்குக்காக இந்த படத்தை கட்டாயமா பாருங்கன்னு பரிந்துரைத்திருக்காங்க. நெகட்டிவ் விமர்சனங்களை இக்னோர் பண்ணிடுங்கன்னு ஒரு ரசிகர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நல்ல படம்னு பலர் ஒற்றை வரியில் சொல்லி முடிச்சிருக்காங்க. கவின் அவர்களுக்கு நன்றி. கிளைமாக்ஸ் சூப்பர்னு ஒருத்தர் சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கார். நடிப்பு, இனிமையான உணர்வு, அருமையான இசை இதெல்லாம் படத்துக்கு உயிர்னு சொல்லியிருக்காங்க. சலிக்காத நல்ல பொழுதுபோக்கு படம், குடும்பத்தோடு போய் பார்க்கலாம்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. பிளாக்பஸ்டர் ஹிட்னு சிலர் ஆர்ப்பரிச்சிருக்காங்க. இது ஒரு மாயாஜாலம், காதல், நகைச்சுவை மற்றும் உணர்ச்சிகளின் சரியான கலவை. பார்க்க தகுந்ததுன்னு ஒரு ரசிகர் பாராட்டியிருக்கார். அருமையான திரைக்கதை, அருமையான திரைப்படம், நல்ல தயாரிப்பு. படம் முழுக்க நகைச்சுவை நிறைஞ்சிருக்கு. விடிவி கணேஷ் இந்த படத்துக்கு பெரிய பலம். அரங்கம் முழுக்க சிரிப்பொலி கேட்கும்படி அவர் காமெடி இருந்துச்சு. 2.5 மணி நேரம் போனதே தெரியலை. அவ்வளவு அருமையான படம்னு ஒரு ரசிகர் தமிழில் தெள்ள தெளிவாக விளக்கியிருக்கார். பாட்டு எல்லாம் வேற லெவல்னு புகழாரம் சூட்டியிருக்காங்க. கவின் தான் ஷோவை திருடிட்டார். பிரீத்தி அசரானி அழகா இருக்காங்க. கவின் பிரீத்தி ஜோடி நல்லா இருந்துச்சு. கவின் விஜய் விடிவி சார் மூவர் கூட்டணியோட காமெடி தாறுமாறு. இரண்டாவது பாதியில் 15-20 நிமிட காமெடி பிளாக் உண்மையிலேயே அட்டகாசம். ஜென் மார்டினின் இசை இந்த படத்தோட ஆத்மான இசையை பாராட்டியிருக்காங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த படத்தை பார்த்தால் நிச்சயமா இது ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். ஸ்டார்ட் மாஸ் லவ் ஸ்டோரி 100க்கு 100ன்னு ஒருத்தர் ஃபயரை கக்கியிருக்கார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் ரொமான்டிக் காமெடி படம்னு ஒருத்தர் 100 மார்க் கொடுத்திருக்கார். சரி, இவ்வளவு அன்பு பொழிவுக்கு மத்தியில ஒரு சில குசும்பர்கள் சும்மா இருந்திருப்பாங்களா? வந்திருக்கு பாருங்க. நல்லா இல்லைன்னு சொன்னவங்க பட்டியல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில பேர் பட்டும்படாம சொல்லியிருக்காங்க. விடிவி கணேஷ் தான் இந்த படத்தையே காப்பாத்தினார். கவின் அடுத்த படங்களுக்கு ஸ்கிரிப்டை கவனமா தேர்ந்தெடுக்கணும்னு ஒருத்தர் அட்வைஸே கொடுத்திருக்கார். நல்ல கதைக்கரு, ஆனா மோசமான எழுத்து, காமெடியும் வேலை செய்யலைன்னு ஒருத்தர் புலம்பியிருக்கார். மொக்க படம்னு சில பேர் 2-3 முறை ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க. கதை முன்னாடி நகரவே இல்லை. நான் இந்த படத்தை பார்த்து சலித்து விட்டேன். திரைக்கதையில் முன்னேற்றம் தேவை. எந்த கதாபாத்திரமும் என் மனதில் நிற்கவில்லைன்னு ஒருத்தர் மனசு விரும்பி சொல்லியிருக்கார். ஒரு முறை பார்க்கலாம்னு சொன்னவங்க கூட ஒரு வகையில ரொம்ப நல்லா இல்லைன்னு தான் சொல்ல வந்திருக்காங்கன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஆனா இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு குரூப் வந்துச்சு பாருங்க. அடப்பாவமே, பணமும் நேரமும் வீண் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்க என் பணத்தை திருப்பி அனுப்புங்கடான்னு கதற ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான படம். படம் எடுக்க சொன்னா நாடகத்தை எடுத்து வச்சிருக்காங்க இன்னும் ஒருத்தர் கொதிச்சு போயிருக்கார். அப்படின்னா இந்த படம் ஒரு திரைப்படமே இல்லையா, வெறும் நாடகமா? என்னையா இது? மொத்தத்துல கிஸ் படம் சிலருக்கு சூப்பர் கிஸ் கொடுத்திருக்கு, சிலருக்கு சாதாரண கிஸ், இன்னும் சிலருக்கு ஏண்டா இந்த கிஸ் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் வேற ஒரு படத்தோட விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.